காலையில வந்ததுல இருந்து நீ தூங்கவே விட எனக்கு சுத்தமா ஓட முடியல. 2 நாள் ஊருக்கு போனதுல ரொம்ப அட்டாச் ஆகி நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனா கூட பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அண்ணனுக்கு என்ன ஆச்சு, 2 நாள் போட்ட ஆட்டத்துல நல்ல லூஸ் மோஷன். அந்த வலி என்னால தாங்கவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் டாக்டர் எங்க அம்மா தான். எங்க அம்மா கூலா ரிப்ளை பண்றாங்க. மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுறா. அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். டெய்லி நம்ம வீடியோவை 1 lakh பீப்பிள்ஸ் பிளஸ் பாக்குறோம். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ண மாதிரி. தென் நம்ம ஊருக்கு போனப்ப துவச்ச மேட் அது இதுன்னு எல்லாமே கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சாச்சு. எதுவுமே சாப்பிடல. அணை அடைக்கிறதுக்கு கேக் மட்டும் தான் சாப்பிட்டேன். இந்த ஹேசல் காலையில இருந்து எழுப்பினது காரணம் பாசம் இல்ல, எல்லாம் வேசம் இந்த ஃபுட்டுக்காக. வீட்டுல ஒரு டிக்கெட் மிஸ்ஸிங். யாரான்னு பார்த்தா நம்ம ஜெலாட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கும் அந்த கிரேவியை போட்டாச்சு. குட்டிங்க எல்லாம் ஓடாது பறக்குங்கிற ஸ்டேஜுக்கு ஆயிருச்சு. எல்லாம் ஆட்டம் தான். குடும்பமே தின்னுட்டு மல்லாந்துருச்சு. நானும் மதியம் நல்லா தூங்கி ஒரு 5:30 தான் 8வது ரவுண்டு முடிச்சு டீஹைட்ரேஷன் ஆயிடக்கூடாதுன்னு ORS தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். தென் வீட்லயே அசர் தொழுதாச்சு. எப்போ பசங்க கதவு தட்டுவாங்கன்னு தெரியாது. அதனால தான் வீட்லயே அசர் தொழுதாச்சு. தென் நடப்பு நிறுத்துறதுக்கு பிரெட் பண்ணு கேக்குமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கமும் வரல. சரி நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது சீரிஸ் பார்க்கலாம்னு தான் பண்ணேன். இந்த ஜெலாட்டோ ஹேசலோட ஒரு குட்டி மட்டும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்ல தமிழ் சீரிஸ் இருக்கான்னு தான் பார்த்தேன். அப்பதான் ரீசெண்டா இது சிக்குச்சு. நானும் ஹேசல் ஒரு 10 நிமிஷம் படம் முதல்ல தூக்குனா இருந்துப்பா. இப்பெல்லாம் தூக்குனா பாரு கையை வச்சு எப்படி தட்டுறேன். ஃபுல்லா குட்டிங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். யாரோ கதவை தட்டினாங்க. என்னடா வேணும்? சரி கேரட் தான் எனக்கு. நான் வச்சுக்கிறேன்டா. சும்மா சொன்னேன். தென் தம்பிக்காக மோட்டர் போட்டு விட்டு வீட்டுக்கு வந்து இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவியா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. தேங்காய் பால் கஞ்சி பண்ணி குடிக்கலாம்னு ஐடியா. அரிசியை ஊற வச்சுட்டு கிளம்பிட்டேன். அந்த சின்ன பையனுக்கு ஹேசல் இருக்கணுமோ இல்லையோ ஜெலாட்டோ கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ நட். காலையில இருந்து வீட்டுக்குள்ள இருக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதான் வாக்கிங் கிளம்பிட்டேன். எப்பயுமே வாக்கிங் அந்த முரளிஸ் கேஃபே பக்கத்துல தான். போறப்பயே காஃபி கிரேவிங் கூகுள்ல போட்டு பார்த்தேன். கூகுள் போயிடாத திரும்பி பிடிங்கிரும்னு சொல்லி போட்டுருந்துச்சு. வீட்டுக்கு வந்து அந்த தேங்காய் பால் கஞ்சி தான் பண்ணி கொடுத்து 3/4 கிளாஸ் ரைஸ், ஒரு 4 பல் பூண்டு, வெந்தயம், ஜீரகம் அது மட்டும் போட்டு தேங்காய் பாலை போட்டு விசில் விட்டா நம்ம ரைஸ் ரெடி. சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எப்படியோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கூடாது. பாய் நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.